-2,1 0,0 மற்றும் -4,-3 என்ற புள்ளிகள் x² + y² - 5x + 2y - 5 = 0 என்ற வட்டத்திற்கு வெளியே, வட்டத்தின் மீது அல்லது வட்டத்தின் உள்ளே இவற்றில் எங்கே உள்ளன என தீர்மானிக்கவும். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு வட்டம் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு 3 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. இந்த புள்ளிகள் வந்து வட்டத்துக்கு உள்ள இருக்கா, வெளியில இருக்கா, இல்ல வட்டத்தின் மேல இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு எக்ஸ் ஒய்க்கு பதிலாக இந்த புள்ளிகளை வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். நமக்கு வந்து என்னது பாசிட்டிவ் வேல்யூ வந்தது அப்படின்னா என்னது வட்டத்துக்கு வெளியில இருக்குது. நெகட்டிவ் வேல்யூ வந்தது அப்படின்னா என்னது வட்டத்துக்கு உள்ள இருக்குது. இது வந்து என்னது ஈக்குவல் டு 0 இருந்தது அப்படின்னா வந்து வட்டத்தின் மீது இருக்குது. அதாவது எதுல சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த பல்லுறுப்பு கோவையில வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னன்னா நம்ம அதை தான் வந்து பண்ண போறோம். ஸோ சொல்யூஷன் என்ன பண்றோம் அப்படின்னா வந்து என்னது ஃபர்ஸ்ட் வந்து என்னது கொடுக்கப்பட்ட வட்டத்தின் சமன்பாடு எழுதிக்கலாம். நம்ம கொடுக்கப்பட்ட வட்டத்தின் சமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு இங்க x² + y² - 5x + 2y - 5 = 0. ஓகே, ஸோ கொடுக்கப்பட்ட வட்டத்தின் சமன்பாடு வந்து என்னது இதுதான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த புள்ளிக்கு எடுத்துக்கலாம் -2,1. ஸோ இந்த புள்ளிக்கு வந்து என்னது நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ இது வந்து என்னது x, இது வந்து என்னது y. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். -2² + 1² - 5 × -2 + 2 × 1 - 5. This is equal to -2² என்னது +4, 1² 1, இங்க -5 -2 போது என்னது நமக்கு என்னது +10. அதுக்கப்புறம் இது வந்து என்னது 1 × 2 2 -5. ஓகே, ஸோ 4 1 5, இது -5 கேன்சல் ஆயிரும். ஸோ 10 + 2 = 12 greater than 0 அப்படின்னா என்னது இது வந்து என்னது 0 விட அதிகமா இருக்குது. ஸோ எனவே இந்த புள்ளியானது வட்டத்திற்கு வெளியே உள்ளது. ஸோ -2,1 என்ற புள்ளி வட்டத்திற்கு வெளியே உள்ளது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்த புள்ளி பார்க்கலாம். அடுத்த புள்ளி என்னது 0,0. ஸோ இது வந்து என்னது சப்ஸ்டிட் பண்றது ரொம்ப சிம்பிள். ஸோ எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 0. ஸோ 0² + 0² - 5 × 0 + 2 × 0 - 5. ஸோ இந்த ஆன்சர் வந்து என்னது -5. இது வந்து என்னது நெகட்டிவ். அதனால இந்த 0,0 என்ற புள்ளி வந்து என்னது வட்டத்திற்கு உள்ளே உள்ளது. ஸோ என்ற புள்ளி வந்து என்னது வட்டத்திற்கு உள்ளே உள்ளது. ஸோ அடுத்து வந்து என்னது நம்ம அடுத்த புள்ளி பார்க்கலாம். அடுத்த புள்ளி என்னது நமக்கு -4 -3. ஓகே, ஸோ நம்ம வந்து என்னது இப்போ எக்ஸுக்கு பதிலாக -4 சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ -4 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக -3 தி ஹோல் ஸ்கொயர் -5 பெருக்கல் -4 ப்ளஸ் 2 பெருக்கல் -3 -5. ஓகே, ஸோ இது வந்து என்னது 4 16 ப்ளஸ் 3 9 மைனஸ் 5 20 -5 -4, ஸோ ப்ளஸ் 20. ஓகே, 2 பெருக்கல் -3 அப்படிங்கிறது என்னது -6 -5. ஓகே, ஸோ நமக்கு இங்க 16 + 9ங்கிறது 25, 25 + 20ங்கிறது 45, 45ல 11 போயிடுச்சு அப்படின்னா என்னது நமக்கு 34 கிடைக்கும். ஓகே, ஸோ 34ங்கிறது என்னது கிரேட்டர் than 0. ஸோ எனவே இந்த புள்ளி வந்து என்னது வட்டத்திற்கு வெளியே உள்ளது. ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம் இங்க -4 -3 என்ற புள்ளி
வட்டத்திற்கு வெளியே உள்ளது. சோ நமக்கு என்னது என்னெல்லாம் கிடைச்சிருக்குது? இந்த புள்ளி என்னது வெளியே உள்ளது, இந்த புள்ளி என்னது உள்ளே உள்ளது, இந்த புள்ளி என்னது வெளியே உள்ளது. சோ நமக்கு என்னது வட்டத்தின் மீது ஒரு புள்ளி கிடைக்கல. வட்டத்தின் மீது புள்ளி வரணும் அப்படின்னானது இது ஈக்குவல் டு 0 இது கிடைக்கணும். கிடைச்சதுன்னா அது வட்டத்திற்கு மேல, அதாவது அந்த வட்டத்தின் மேல அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ இதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.